சென்னையை அடுத்த ஆவடியில் ஓட்டுநருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் கட்டுப்பாட்டை இழந்த கார் முன்னால் சென்ற பைக் மீது மோதியதில் கணவன் மனைவி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கன்னியப்பன் வழங்க கேட்கலாம். கன்னியப்பன், இந்த விபத்து எப்படி நேரிட்டது? விவரங்கள். மோனிகா, ஆவடி வசந்தம் நகர் அருகே சாலையில், அதாவது பூந்தமல்லியிலிருந்து ஆவடி நோக்கி சென்ற ஒரு சொகுசு கார், அரசு மருத்துவர் இயக்கிய சொகுசு கார் 2 மற்றும் 3 இடங்களில் விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 2 இடங்கள்ல சாலையில் நடந்து சென்றவர்கள் இடித்து தள்ளியும், 3வதாக வசந்த நகர் அருகே அந்த நடந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற சென்னை திருவேற்காடு பகுதியைச் சேர்ந்த கணவன் மனைவி 2 பேர் சம்பவ இடத்திலே உடல் நசுங்கி உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் அரிவரசன் வயது 41, அவருடைய மனைவி சௌமியா வயது 36, இருவருமே விபத்தில் உயிரிழந்திருக்கிறாங்க. மற்றும் இந்த விபத்துக்கு காரணமான சொகுசு காரை இயக்கி வந்த அரசு மருத்துவர் மார்க் என்பவர் இயக்கியிருக்கிறார். அவருக்கு வலிப்பு ஏற்பட்டு ஒரு கை செயலிழந்தது தெரிய வந்திருக்கிறது. அதனால் காரை அதிவேகமாக சாலையில் இயக்கி தாறுமாறாக ஓடிய அந்த சிசிடிவி காட்சிகள்லாம் தெரிய வந்திருக்கிறது. மேலும் அவருக்கு காதில் ரத்தம் வந்துள்ளது. அவர் உடனடியாக ஆவடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது உயர் சிகிச்சைக்காக அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். தற்போது சம்பவ இடத்தில் ஆவடி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. உயிரிழந்தவரின் குடும்பத்தினர் மற்றும் அவருடைய நண்பர்கள் தற்போது அந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. தனியார் நகைக்கடை மற்றும் திருவள்ளூரில் கணவன் மனைவி என வெவ்வேறு இடங்களில் பணியாற்றுவதும் தெரிய வந்திருக்கிறது. கணவன் மனைவி இருவருமே திருவேற்காடில் இருந்து ஆவடி ரயில் நிலையம் வந்து அவரை அங்கிருந்து அழைத்து செல்வதற்கு ஒரு கணவருடன் வாகனத்தில் வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த விபத்து குறித்து ஆவடி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. மருத்துவர் இயக்கிய அந்த கார் சாலையில் தாறுமாறாக ஓடி விபத்தை ஏற்படுத்திய அந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. மோனிகா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கன்னியப்பன்.